ஹையா லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ அன்சீனில் இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் கேப்ரிலா பேசிக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்து சிவானி உண்மையிலேயே ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. அண்ட் கேபி அண்ட் பாலாஜிக்கு அந்த அஜித்தோட கான்வர்சேஷன் வருது. பாலா மாற்றி பேசினது, கமல் சார்ட்ட பாசிட்டிவாகவும் அஜித்தை நெகட்டிவாகவும் பேசினது. பாலா அஜித் பத்தி பேசினது எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேப்ரிலா அப்ரூவ் பண்றதுக்காண்டி சிவானிட்ட பாலா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அஜித் அவனோட நெகட்டிவ்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட எப்ப சொன்னேன்னு சொல்லிட்டு சிவானிட்ட கேட்கிறாரு. இதுக்கு ரிப்ளை பண்ண சிவானி, அஜித்தை பத்தி நீங்க எதுவுமே நெகட்டிவா பேசல, நீங்க எடுத்துதான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாலாக்கு சப்போர்ட்டா சொல்றாங்க. அண்ட் அடிஷனலா 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அஜித் இதெல்லாம் பேச போறேன்னு சொல்லிட்டு, அவனோட கேப்டன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு சிவானி சொல்றாங்க. அண்ட் பாலாஜி கேபியை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நீ ஏன் அஜித்துக்கு பதிலா என்னையும் வந்து பேசுற, நீ அஜித்துக்கு லவுட் ஸ்பீக்கரான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. இதை கேட்டு கோவப்பட்ட கேப்ரிலா லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, அப்ப நீ சம்யுக்தாக்கு நீ லவுட் ஸ்பீக்கரான்னு சொல்லிட்டு பாலாஜியை பார்த்து கேட்கறாங்க. அண்ட் இதுக்கு ரிப்ளை பண்ண பாலா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் கேப்ரிலா அண்ட் பாலாவோட ரிலேஷன்ஷிப் பத்தி பர்சனலா பேசுறாங்க. கேபி பாலாட்ட, நீ இப்ப என்கிட்ட இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்ப 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருந்தோம், நீ அப்ப என்னை பத்தி குழந்தைன்னு சொல்லிட்டு சிவானித்தை பத்தி பேசியிருக்க, உன்னை குழந்தைன்னு சொல்றப்ப மட்டும் உனக்கு கோவமா வருது, அப்புறம் ஏன் என்ன குழந்தைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை கேட்டதுமே உட்கார்ந்திருந்த சிவானி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்செட்ல. அண்ட் கேப்ரிலா பாலாட்ட, அப்ப உனக்கு சிவானி புதுசு, நம்ம 2 பேர் தான் க்ளோஸா இருந்தோம், பட் நீ சிவானிட்ட என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சிவானி வெசல் வாஷிங்ல பிளேட்டை போட்டுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ரூமுக்கு.